தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் சட்டமன்றத்தை ரொம்ப கவனித்து சட்டமன்ற கூட்டத்தொடரை டிவியில் ரொம்ப கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அற்புதமான அறிவிப்புகள்லாம் முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நான் என்ன நினச்சேன்னா அதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு 110 விதிகளில் கொடுக்க போகிறேன்டார். நான் என்ன நினச்சேன்னா அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்ல, மகளிருக்கு 2500 ரூபாய், ஏன்னா ஒட்டுமொத்த மகளிர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அதை அறிவிக்க போகிறார் போல தெரியுது. மீனவர்களுக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் தடை காலத்தில் வழங்குவார், அது மாதிரி வழங்குவார் போல தெரியுது. விவசாய கடனை தள்ளுபடி செய்வார், அது மாதிரி செய்ய போகிறார் போல தெரியுது. அணைகளில் தடுப்பணை கட்டுவார், அது மாதிரி கட்ட போகிறாரு, அறிவிக்க போகிறார் போல தெரியுது. அப்படின்றத நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார், அதற்கு 75,000 ரூபாய் படி, ஒரு அவங்களுக்கு ஒரு பிஏ ஒன்று, அவங்களுக்கும் சம்பளம். இப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1.5 வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1,85,000 ரூபாய் ஒரு எம்எல்ஏவுக்கு சம்பளம். ஏன்னா ஒட்டுமொத்த எம்எல்ஏவும் ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் சில எம்எல்ஏ சொல்லிட்டு இருக்காங்க, நான் காரில் பஸ்ஸில் வந்தேன், நடந்து வந்தேன்ட்டு. ஆனால் அவங்களோட பின்புலத்தை எடுத்து அழகாக போட்டுட்டு இருக்காங்க எத்தனை கார் வச்சுருக்காங்கன்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தகுதியை பார்க்குறாங்க. அதாவது தகுதி உள்ள நபர், இப்போ 1000 ரூபா போடும்போது கூட என்ன சொன்னாங்க, தகுதி உள்ள மகளிருக்கு போடுவோம், 2,000 தகுதி உள்ள மகளிருக்கு போடுவோம் அப்படின்னு. அதே போல் இதுலேயும் தகுதி பார்த்துருக்கலாம்ல. இப்போ உதயநிதி கிட்ட கார் இல்லையா, ஏவா வேலுக்கிட்ட கார் இல்லையா, இல்லை முன்னாள் அமைச்சர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது மாடல் வருதோ அந்த காரெல்லாம் வீட்டில் நிற்கிது. 10லேருந்து 15 கார் உள்ள எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. இல்லை சிஎம் விஜய்கிட்ட கார் இல்லையா, இல்லை யாருக்கிட்ட கார் இல்லை? கார் இல்லாத ஒரு சிலர் எம்எல்ஏ இருக்கலாம், நம்ம அதையும் சொல்லலை. அதே போல் தகுதி உள்ளவங்களுக்கு வழங்கியிருக்கலாம்ல. ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கும் 1,80,000 ரூபா. யார் அப்பம் விட்டு பணத்தை எடுத்து யார் மஞ்சு குளிக்கிறது? 2,500 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தகுதி பார்க்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவங்க மேல்மையாக கீழ்மையான்னு பார்க்குறீங்க. ஆனால் எம்எல்ஏ சலுகையில் மட்டும் எப்படி தகுதி பார்க்க முடியல? ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்களே எடுத்துக்கிற முடிவு. அப்போ தமிழக மக்களை திராவிட கட்சிகள் எவ்வளோ முட்டாளாக பார்த்தாங்களோ அதை விட மோசமான ஒரு முட்டாள் மக்கள்ன்றத இன்னைக்கு சிஎம் விஜய் நிரூபிச்சிட்டார். ஏன்னா உங்களால் கடன் இருக்கு, பண்டு இல்லை, கடன் வாங்கி தான் அரசாங்கத்தை நடத்துகிறோம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் அறிவித்த திட்டத்தை, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திட்டத்தை எதையுமே நிறைவேற்ற முடியாத உங்களுக்கு எம்எல்ஏவுக்கு கார் வாங்குறதுக்கும் மாதம் 80,000 ரூபாய் கூடுதலாக, அதாவது 1,00,000 ரூபாய் 1.5 வாங்கிட்டு இருந்தால் நீங்கள் 1.85 சம்பளத்தை உயர்த்திருக்கீங்க. இதுக்கு எங்கேருந்து படம்? இதுக்கு உலக வங்கியிலேருந்து கடன் வாங்குவீங்களா? இதெல்லாம் மக்கள் என்ன இப்படி கிறுக்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் இப்போ நம்ம குறிப்பிட்டு நீங்கள் மக்களை நம்ம சிந்திக்கணும். எந்த எம்எல்ஏ கிட்ட கார் இல்லை? நம்ம அது ஒரு சில எம்எல்ஏ கார் இல்லைன்னு சொன்னவங்களையும் கார் எத்தனை கார் வச்சிருக்காங்கன்றதை பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்றதையும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. அவங்க என்னென்ன மாடல் கார் வச்சிருக்கான்னு வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க மக்கள் பணி செய்யும் போது அந்த அவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறதுல சந்தோஷம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அறிவித்தது மிகப்பெரிய கேவலம், கிறுக்குத்தனம். மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாங்க. இதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். உங்களால் நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. வாக்குறுதியில் இல்லாத உங்களுக்கான சலுகையில் நீங்களே அறிவிச்சுக்கிறீங்கன்னும் போது மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். முதலமைச்சர் அவர்களே, மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்.